கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நான் ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்கு வரவேற்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிலே நாம் இன்றைக்கு 4வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். பிலிப்பியரிலும் கொலோசியரிலும் கிறிஸ்து என்ற தலைப்பில் நாம் பாடங்களை கற்று வருகின்றோம். இன்றைக்கு நமது கவனத்திற்குரிய வேத பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை படிக்கப் போகிறோம். 2ஆம் அதிகாரம் மிகவும் பிரபலமான வேத பகுதி அல்லது ஒரு அழகான பாடல் அடங்கிய பகுதி என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கி வந்தாரோ அது ஒரு பாடலாகவே கருதப்படுகிறது. அந்த பகுதி இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு கவனம் செலுத்தி படிக்கப் போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். மனப்பாட வசனம்: நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பிலிப்பியர் 2:2 வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனின் சந்தோஷம் எதிலே அடங்கியிருக்கிறது என்றால், அவர் கொண்டு வந்த ஆத்துமாக்கள் அல்லது அவர் உருவாக்கின திருச்சபைகள் கிறிஸ்துவோடும், அதாவது பரலோகத்தோடும், பூமியிலே ஒருவருக்கொருவரோடும் ஐக்கியமாயிருப்பதை காண்பதுதான் ஊழியக்காரனுடைய மிகப்பெரிய சந்தோஷம். ஒற்றுமையே பலம் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, அந்த பலம் இன்றைக்கு திருச்சபைகளிலே காணப்படுகிறதா அல்லது பலவீனமான நிலையிலே நாம் இருக்கிறோமா, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். இன்றைக்குரிய பாடத்தில் நம்முடைய கவனத்திற்குரிய 4 முக்கியமான சொற்கள், வார்த்தைகள். 1, பிரிவினை. 2வது, கிறிஸ்துவின் சிந்தை. பிரச்சனை என்ன? பிரிவினை. அதற்கான தீர்வு, சொல்யூஷன் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். 3வது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுரூபம் என்ற வார்த்தை, மறுரூபம் ஆக வேண்டும். 4வது வார்த்தை, ரகசியம் என்ற வார்த்தை. இந்த 4 காரியங்களை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்வின் அத்தியாவசியமான பாடங்களை இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். திருச்சபைகளில் இருக்க வேண்டிய நற்காரியங்கள் என்னென்ன என்பதை ஆண்டவரை ப்ராக்டிக்கல் லெசன்ஸ், நடைமுறை பாடங்களாக நாங்கள் படிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளில் எங்களோடு பேசும். தகப்பனே, பாட புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் கருத்தாக படிக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, சொல்லும் அடியாரில் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரிவினை எப்படி உண்டாயிற்று? எங்கே உண்டாயிற்று? அண்ட சராசரத்தில் பிரிவினை என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. பரலோகத்திலே ஒரு தூதன், அழகான ஒரு தூதன், அவன்தான் பிரிவினைக்கு வித்திட்டவன். லூசிஃபர் என்ற பிரதான தூதன். சுயநலமும் பதவி ஆசையும் பெருமையும் பிடித்த அவனிடம்தான் இந்த பிரிவினை ஆரம்பித்தது. இந்த பிரிவினை பிற்பாடு பூமிக்குள்ளும் அது தொடர்ந்தது. பரலோகத்தில் பிரிவினை தொடங்கியது, பூலோகத்திலே அது தொடர்ந்தது. ஏன் அப்படின்னா, இந்த சாத்தான் தனக்கு மேலாக இருக்கிறவரை, தன்னை படைத்தவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், தான் சொல்கிறத அவர் கேட்கணும் அப்படின்னு அவன் நினச்சான். அவருடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் ஏன் இஷ்டப்படி இருப்பேன் என்று அவன் செயல்பட ஆரம்பித்தான். பரலோகத்தில் கடைசியில் அது பிரிவினை என்று மலர்ந்தது. அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு உலகத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். குறிப்பாக சபைகளிலே இந்த பிரிவினையை பார்க்குறோம். ஒரு மனநல காப்பகம் அல்லது மென்டல் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நூற்றுக்கணக்கான பைத்தியங்கள் அங்கே இருந்தார்கள். இந்த நூற்றுக்கணக்கான பைத்தியங்களை பார்த்துக்கிறதுக்கு, அது 100க்கும் மேற்பட்டன்னு வச்சுக்கோங்களேன்,
இவங்களெல்லாம் பராமரிக்கிறதுக்கு 3 பொறுப்பாளர்கள் தான் இருந்தார்கள். அப்போ இந்த இல்லத்தை பார்ப்பதற்காக, மனநல காப்பகத்தை பார்ப்பதற்காக நண்பர் ஒருவர் வந்திருந்தார். அவர் சொன்னாராம், நீ 3 பேர் தான் இருக்கிறீங்க, ஆல் தீஸ் பீப்புள் ஆர் டேஞ்சரஸ் பீப்புள். இந்த 100க்கும் அதிகமான இந்த பைத்தியங்கள் இருக்கிறார்களே, இவங்கெல்லாம் மிகவும் அபாயகரமானவர்கள். நீங்கள் 3 பேர் எப்படி அவங்களை சமாளிக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னாராம், லூனாட்டிக்ஸ் நெவர் யுனைட். பைத்தியங்கள் ஒன்று சேரவே மாட்டாங்க, பைத்தியங்களுக்குள்ள ஒற்றுமையே இருக்காது, அதனால் இவங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லி ஒருத்தர் பதில் சொன்னாராம். அன்பானவர்களே, இன்றைக்கி சபைகளையும் பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. மனநோய் பிடித்தவர்கள் இருக்கிற இடம் போல் இருக்கிறது, ஒற்றுமை இல்லை. அப்போது இன்றைக்கி சபையில் உள்ள இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்தா பைத்தியங்கள் போலத்தான் தெரிகிறது. ஒற்றுமை இல்லாமல், கட்சி மனப்பான்மையோடு, நான் அவங்க ஆள், நான் இவங்க ஆள் என்று பலவித பிரிவினைகளை இன்றைக்கி நாம் பார்க்குறோம். ஆனால் பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் ஒரு வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறான்னு பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம மனப்பாட வசனத்தில் கூட நம்ம அதை கவனித்தோம். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து. பார்த்தீங்களா? 1ஆம் வசனத்தில் ஆவியின் யாதொரு ஐக்கியம் அப்படின்றார். 2ஆம் வசனத்தில் ஏக சிந்தை ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்கள். அந்த இசைவு அது ஐக்கியம், ஒற்றுமை தான். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, பார்த்தீங்களா அந்த ஒருமைப்பாடு, ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சபைகளில் இந்த ஒற்றுமை இல்லை. ஏன் அப்படின்னா பிலிப்பி பட்டணத்து சபையிலேயே இந்த பிரிவினை இருக்கத்தான் செய்தது. 3ஆம் வசனத்தில் பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தாழ்மை இருக்கிற இடத்தில்தான் ஒற்றுமை இருக்கும். இன்றைக்குள்ள பாடத்தின் தலைப்பு அதுதான், யூனிட்டி த்ரூ ஹியூமிலிட்டி. தாழ்மையினால் ஒற்றுமை, தாழ்மையினால் ஐக்கியம். அப்போது இந்த மனத்தாழ்மை எங்கே இருக்கோ அங்கே ஐக்கியம் இருக்கும். அன்பானவர்களே, ஆனால் பிலிப்பி பட்டண சபையில் பார்த்தீங்கன்னா வாது, வழக்கு, வாது அப்படின்னா பைபிளில் வார்த்தைகள் இருக்கிறது. வாதுன்னா வாக்குவாதம். அந்த வாது என்பதற்கான கிரேக்க வார்த்தைக்குரிய அர்த்தம் சுயநல ஆசை, கட்சி மனப்பான்மை என்று நாம் அர்த்தம் பார்க்கிறோம். பார்ட்டி ஸ்பிரிட், வாது, வாக்குவாதம். பொதுவாக பிலிப்பி பட்டணத்து சபை பெண்கள் நிறைந்த சபை. நீங்கள் பாருங்களேன், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, அங்கே ஆட்டின் நிறைய கூடி வந்த பெண்களுக்கு நாங்கள் பிலிப்பி பட்டணத்தில் ஓய்வு நாளில் உபதேசித்தோம் அப்படின்னு பவுல் அந்த சம்பவத்தில் சொல்லியிருக்கும். பவுல் சீலாவும் பிரசங்கம் பண்ணாங்க போய். அப்போ நிறைய பெண்கள். நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2ஆம் வசனத்தில் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க. 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். பெண்கள் பார்த்தீங்களா? பிலிப்பி பட்டணத்து சபை பெண்கள் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் நிறைய பேர் இருந்த சபை. பெண்கள் நிறைய இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா காசிப் இருக்கும், இந்த புரணி பேசுகிற பழக்கம் இருக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு கூட்டம் கூடுதுன்னா அங்கே புரணி பேசுகிற பழக்கம் இருக்க தான் செய்யும். ஆகவே பிலிப்பி பட்டணத்து சபையில் அந்த ஒரு மனப்பாடு, ஒரே சிந்தை இல்லை. அதனால தான் பவுல் ஏக சிந்தை ஏக அன்பு. ஏகனா என்ன? ஒன்று. ஏக் அப்படின்னு சொல்கிறாங்களே ஹிந்தியில், ஏக்கனா ஒன்று, அதான் ஏக. அந்த ஏக சிந்தை ஏக அன்பு சபைகளில் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, எப்படி இந்த பிரிவினை பிரச்சனைக்கு முடிவு கட்டுவது அப்படின்னா, பவுல் 3ஆம் வசனத்திலிருந்து சொல்யூஷன் சொல்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, மற்ற
மற்றவர்களை என்ன செய்யணும்? மேன்மையான்னு நினைக்கணும். நான் தானே, நாங்கள் உருவாக்கின சபை தானே, நாங்கள் தானே கட்டினோம் அப்படின்னு பெருமைப்படுத்தவர்கள் எப்படி இருப்பாங்க? சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த பிரிவினை மனப்பான்மையோடு செயல்படுவார்கள். இன்றைக்கி சபைகள் அப்படித்தான் நடக்குது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4 படிக்கிறோம். 5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்? பிரிவினை என்ற பிரச்சனைக்கான, பிளவு என்ற இந்த கசப்பான அனுபவத்திற்கான தீர்வு என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை. பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, தனக்கானவைகளை அல்ல. கிறிஸ்து பாருங்களேன், இந்த உலகத்தில் வந்தப்போ he was completely totally selfless. கிறிஸ்து முழுக்க முழுக்க சுயநலமற்றவராக இருந்தார். இன்னைக்கு ரோமர் புத்தகத்தில் 15 பாருங்களேன். ரோமர் 15:3 கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பார்த்தீங்களா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவிகளுக்காக அவர் வந்தார், ஜீவனை கொடுத்தார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ரோமர் 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், அந்த செல்ஃப் ப்ளீஸிங், எனக்கு 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 அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. we should not be self oriented. சுயம் மையம் உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் அப்படின்னு படிக்கிறோம். அதனால தாங்க கிறிஸ்து இறங்கி வந்தார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போது இந்த ஒற்றுமைக்கான ஆதாரம், இந்த பிரிவினைக்கான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 2:16 பவுல் சொல்லியிருப்பார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். 1 கொரிந்தியர் 2 கடைசி வசனம் படிச்சு பாருங்க. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். நமக்கு இந்த சிந்தை இருக்கிறதா? நம்மிடத்தில் இருப்பது கிறிஸ்துவின் சிந்தையா அல்லது பிசாசின் சிந்தையா அப்படின்னு யோசிக்கணும். அன்பானவர்களே, அப்போது அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை. இன்றைக்கி நம்மகிட்ட இல்லாததும் அதுதான். எப்படி கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வர முடியும் அப்படின்னா கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவரை பற்றி தான் 2 பிலிப்பியர் 2:5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் அந்த கிறிஸ்துவினுடைய தாழ்மையை குறித்து, அவருடைய சிந்தையை குறித்து எழுதுகிறார். கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? தாழ்மையின் சிந்தை, மற்றவர்களுக்காக மரிப்பதற்காக இறங்கி வந்த சிந்தை, மற்றவர்களை பாவிகளை மேன்மையாக கருதி இவங்களுக்காக யார் ரட்சிக்க முன் வருவார், இவருக்காக யார் ஜீவனை கொடுப்பார், இந்த பாவிகள் பிரமாணத்தை மீறிட்டாங்க, இவங்களுக்கு யார் விமோச்சனம் கொடுப்பா என்று சொல்லி மற்றவர்களுக்காக இறங்கி வந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. அப்போது கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஒற்றுமை உண்டாக முடியும். பாருங்களேன், பாவத்தினால நாம் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டோம். நம்முடைய பாவங்களே நம்மையும் தேவனையும் பிரித்து விட்டது. பரலோகத்தை நம்மையும் பிரிச்சிருச்சு. ஏசாயா 59:2 படிக்கிறோம். அப்போது பரலோகத்தில் நமக்கும் பாவத்தினால் பிரிவினை உண்டாகிவிட்டது. அப்போது இருதிறத்தாரை ஒன்றாக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய இந்த நாட்களில், வந்திருந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா யூதர்கள் புறஜாதிகள் அப்படின்னு ஒரு பிரிவினை இருந்துச்சு. இருதிறத்தாரையும் ஒன்றாக்குவதற்காக, அந்த பகையை சிலுவையிலே கொள்ளுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் அப்படின்னு எபேசியர் 2 படிக்கிறோம். அப்போ பாருங்களேன், கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த ஒற்றுமை சாத்தியமாகும். ஆவியானவரால் தான் இந்த ஒற்றுமை சாத்தியமாகும். எபேசியர் 4:1 பாருங்களேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, பிலிப்பியர் 1 அதான படித்தோம் போன பாடத்தில்.
சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இங்கே எபேசியர் 4:1 படிக்கிறோம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியானவரால் தான் அந்த ஒற்றுமை உண்டாக முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கி சபைகளில் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமா? அவரை பார்த்து அவரை போல் ஆக வேண்டும். பை பிஹோல்டிங் we should become changed. அவரை பார்த்து தாங்க நம்மளோட வாழ்க்கை மாறும். நீங்கள் படித்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய குணத்தை, மகிமைனா குணம், கர்த்தருடைய குணத்தை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, பைபிள் தான் கண்ணாடி. அப்படி தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பைபிள் வசனம் தான் கண்ணாடி. இந்த கண்ணாடியை படிக்க கிறிஸ்துவின் மகிமை குணம் நமக்கு தெரிய வரும். கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, 3வது முக்கியமான வார்த்தை கிறிஸ்துவின் சிந்தை. பிரிவினை பிரச்சனை, சொல்யூஷன் கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பெறணும். அதான் மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனம் மறுரூபம். அப்போ பாருங்களேன், ஆவியாயிருக்கிற கர்த்தரால், ஆவியானவரால் தான் நாம் மாற்றம் அடைய முடியும், மறுரூபம் ஆக முடியும். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, எந்த சாயல்? இந்த கிறிஸ்துவனுடைய சாயல். அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து அந்த குண வளர்ச்சியில் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போது இன்றைக்கி நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா சபைகளில் பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாம் இருக்குது. பிறருடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறது கிடையாது. நான் சொல்கிறது தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் பிரச்சனை வரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? லிசனிங் இஸ் ஆல்சோ அ மினிஸ்ட்ரி. காது கொடுத்து கவனிக்கிறதும் ஒரு ஊழியம். யாவரும், என் சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் அப்படின்னு படிக்கிறோம்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படித்து பாருங்கள். கேட்கறதில் தீவிரம். கேட்குறதுன்னா பிரசங்கத்தை கேட்குறதுலையும் சத்தியங்களை கேட்குறதுலையும் தீவிரம் இருக்கணும். அதே சமயத்தில் பிறருடைய பிரச்சனைகள் என்ன, அவர்கள் குறைகள் என்ன என்று கேட்பதிலும் தீவிரம் இருக்க வேண்டும். பொதுவாக சபையில் ஏன் பிரச்சனை வருதுன்னா, நான் சொல்கிறத கேளுங்க. குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது? நான் சொல்கிறத கேளு, நான் சொன்னது தான், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத கேளு என்று பிடிவாதமாக இருக்கும் பொழுது தான் பிரச்சனைகள் எழும்புகிறது. பாருங்களேன், கிறிஸ்துவ நோக்கி பார்க்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு சபைகளையும் படித்து பாருங்கள். 7 சபைகளை ஒவ்வொரு சபை படிக்கும் பொழுதும் முதல்ல கிறிஸ்துவ இருப்பார். ஒவ்வொரு சபையின் ஆரம்பத்திலையும் கிறிஸ்துவின் காட்சியை பார்க்கலாம். கடைசியில் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கடவன். அப்போது நம்ம இந்த ஒற்றுமைக்கான சபைகளில் ஒற்றுமைக்கான வழி என்ன? 7 சபைகள் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டு சொல்கிறாரு. எல்லா சபைகளையும் பிரச்சனை இருக்குது. அப்போ கிறிஸ்துவை பார்க்கணும், ஆவியானவர் சொல்கிறது கேட்கணும். சரிங்களா? ஒவ்வொரு சபைக்கும் பாருங்கள், 7 சபைகளில் இப்படி தான் இருக்கும். கிறிஸ்துவை பார்க்கணும், ஆவியானவர் சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் அங்கே ஒற்றுமை இருக்கும். அன்பானவர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படித்தோம் அப்படின்னா, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. எவ்வளோ சத்தியங்கள் படிக்கிறோம், சத்திய அறிவு, விசுவாசத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் ஒருமைப்பட்டவர்களாக நாம் செயல்படுகிறோமா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. அன்பானவர்களே, நம்ம குடும்பங்களில், சபைகளில் ஐக்கியம் தேவை. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை. அந்த தாழ்மையின் சிந்தை, அந்த மனத்தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு சொல்லியிருக்கிறார். மத்திய 11ஆம் அதிகாரத்தில் 28, 29 படித்து பாருங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவிடம் அந்த பிரிவினையின் ஆவி இருந்ததா? இல்லை.
அப்போ அந்த கிறிஸ்துவின் சிந்தையை பெறுவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு. ஏன் அப்படின்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? இருதயமோ எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா 17:9 வாசிக்கிறோம். நம்முடைய மனம் மிகவும் கேடுபாடு உள்ளது. குறுக்கடாக யோசிக்கும். குறுக்கடுனா கோணல் மாணலுமாக இருக்கிற ஒரு நிலை, சரிங்களா? அதான் கேடு உள்ளதுன்னு படிக்கிறோம் தமிழில் வசனத்தில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கேடு உள்ளதுன்னா சமதளமற்ற தரை. ஒரு தரை சரியாக இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த மேடும் பள்ளமாக இருக்கிற தரையில் ஒழுங்காக தூங்க முடியுமா? ஒழுங்காக உட்கார முடியுமா? ஒழுங்காக நடக்க முடியுமா? முடியாது. நம்முடைய இருதயம் அப்படி தான் இருக்கான். ஒரு சமநிலையற்றதாக கேடுபாடு உள்ளதாக நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள், பிரிவினைகள். அப்போ நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக மாறணும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப அழகான வசனங்கள், நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் மறுரூபமாக வேண்டும். உலக காரியங்களை பார்த்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டு போயிடாதீங்க. உங்கள் மனம் மறுரூபமாகணும். தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார். இந்த மறுரூபமாகுதல் பற்றி, மனம் மறுரூபம் பற்றி ஒரு தொடர் பாடங்கள் சீக்கிரத்தில் வெளியாகும். அந்த செய்திகளை நீங்கள் கேளுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட், மறுரூபமாகுங்கள் என்ற தலைப்பில் தொடர் செய்திகள் வரும். ஆகவே நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும், மனம் புதிதாகணும். அதாவது கிறிஸ்துவின் சிந்தையை போல நம்முடைய சிந்தை மாறணும். அப்போ கிறிஸ்து சிந்தித்தது போல சிந்திக்கணும். கிறிஸ்துவானவர் எப்படி பேசுவார் அது மாதிரி பேசணும். அவருடைய சிந்தையை போல நம்முடைய சிந்தை மாறணும். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தீங்கன்னா, let this mind be in Christ, be in you which was also in Christ Jesus. கிறிஸ்துவில் இருந்த இந்த சிந்தை. என்ன சிந்தை? மற்றவர்களை மேன்மையாக நினைப்பது. இன்றைக்கி சபைகளில் மற்றவங்களை மேன்மையை நினைக்கிறாங்களா? இவங்களை இப்போ தானே வந்தாங்க, நாங்கள் காலங்காலமாக சபையில் இருக்கிறோம், நாங்கள் தானே கட்டினோம், நாங்கள் தானே வச்சோம், இவர் இப்போ தானே வந்தார், இவர் கீழே நான் இருக்கணுமா? இன்றைக்கி அப்படிலாம் பிரிவினைகளை நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. இது போன்ற மற்றவர்களை தரக்குறைவாக நினைக்கிற வார்த்தைகள் வராது, அந்த சிந்தனை வராது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பிரிவினைகள் இருக்குன்னா மனம் இன்னும் புதிதாகவில்லை, மறுரூபமாவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் பொருள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், அவர் எப்படியெல்லாம் இறங்கி வந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், 5ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். 6ஆம் வசனம் பாருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன், தேவனுக்கு சமமானவர், பிதாவுக்கு சமமானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, அவர் தேவன். அந்த தேவன் தான் தேவன் என்ற ஒரு நிலையை இப்படியே வச்சுக்கணும், அதெல்லாம் இறங்கிலாம் வரக்கூடாதுலாம் அவர் நினைக்கலை. 7ஆம் வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். God became man. இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இது பெரிய ரகசியம். இதை நம்ம அடுத்து படிக்க போகிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். உங்களுக்காக எனக்காக அவர் எவ்வளோ தூரம் இறங்கி வந்தார் பாருங்கள். தாழ்த்தினார், தரித்திரரானார்.
2 கொரிந்தியர் 8:9 படிக்கிறோம். நம் நிமித்தம் ஐஸ்வர்யவானாய் இருந்த அவர் தரித்திரரானார். மகிமையிலே வாசம் பண்ணின அவர் மாட்டுத் தொழுவத்திலே கடத்தப்பட்டார். எவ்வளவு தாழ்மை! ஏன் அப்படின்னா, பாவத்தினால் பிரிந்து போன மனுக்குலத்தை தேவனோடு ஒன்று சேர்க்கறதுக்காக. அப்படியானால் கிறிஸ்தவர்களாகி நம்மிடத்தில் எவ்வளோ ஒற்றுமை இருக்கணுங்க, யோசித்து பாருங்க. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தது மிகப்பெரிய ரகசியம். எப்படி தேவன் மனிதன் ஆனார், அவருடைய அந்த மீட்கிற அன்பு, அந்த ரட்சிக்கிற அன்பு. நாம் இதை யுகங்களாக படித்தாலும் காலம் போதாது, நித்தியமாக படிக்கணும். பரலோகத்திற்கு போகும் பொழுது நித்தியமாக அந்த கிறிஸ்துவின் அன்பு, அவர் நமக்காக கொடுத்த அந்த மீட்பு, அதற்கான விலைக்கிரயம், அவர் செலுத்தின தியாகம், இதாங்க நம்முடைய நித்திய ஆராய்ச்சியாக இருக்க போகிறது. ரகசியம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 28 தடவை இருக்கிறது. அதில் பவுல் 21 தடவை இந்த ரகசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 2 இடங்களில் இருக்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 3:16 கிறிஸ்து அடிமை ரூபம் எடுத்து வந்தாரே, மனுஷர் சாயல் ஆனாரே, அதை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. அந்த தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கிறிஸ்துவாகிய குமாரனாகிய தேவன் கிறிஸ்து இயேசு ஆனார். கிறிஸ்து என்பது அவருடைய டிவைன் டைட்டில், தெய்வீக பெயர். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து மனுஷன் ஆனார், இயேசு ஆனார். இயேசுனா ரட்சகர், சரிங்களா? கிறிஸ்துனா தெய்வீக பெயர், இயேசுனா மனுஷீக பெயர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். குணத்தில் அவர் நீதி உள்ளவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆவினா குணம். தேவதூதர்களால் காணப்பட்டார். தேவதூதர்கள் ஆச்சரியமாக பார்த்தாங்க, தேவன் மனுஷன் ஆயிட்டாரே, சிலுவையில் தொங்குறாரே. பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். பவுல் எத்தனை ஊழியக்காரர்கள் போய் இந்த இயேசுவை அறிவித்தார்கள். உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அன்பானவர்களே, பாருங்களேன், தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். தேவன் மனுஷன் ஆனார், அடிமையானார், மனுஷ சாயல் ஆனார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். இக்னாமினியஸ் டெத், சிலுவை மரணம் மிகவும் அவமானமிக்க மரணம். அந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்தார். தேவபக்திக்குரிய ரகசியம் இறங்கி போகிறது, தாழ்மை. அதாங்க தேவபக்திக்குரிய ரகசியம். இன்னொரு ரகசியம் கூட இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 2:7 படித்து பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படின்ட்டு அதே 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 நம்ம படித்து பார்த்துருவோமே. என்ன சொல்லுது பாருங்களேன். எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளியே அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். கிரமத்தின் ரகசியம் என்ன? பாவ மனுஷன், கேட்டின் மகன் தன்னை மேலே 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 உயர்த்துறது. லூசிஃபரை தானே செஞ்சான். போப்பு மார்க்கம் கத்தோலிக்கத்தில் இருக்கிற போப்புமார்கள் அதானே செய்கிறாங்க. பூமியிலே நான் ஒரு கடவுள், கடவுளின் பிரதிநிதி அப்படின்லாம் போப்புமார்கள் மாறுதட்டி கொள்ளுகிறார்கள். சரிதானே? பார்த்தீங்களா? இதுதான் அக்கிரமத்தின் ரகசியம். அக்கிரமத்தின் ரகசியம் என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள். மனிதன் தன்னை தேவனுக்கு நிகராக உயர்த்துவது. தேவபக்திக்குரிய ரகசியம் என்ன? தேவன் மனிதனுக்காக தன்னை அடிமையாக தாழ்த்துவது. இந்த 2 ரகசியத்தில் எந்த ரகசியம் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்கிறது? தேவபக்திக்குரிய ரகசியமா
அக்கிரமத்தின் ரகசியமா? அதாவது நாளுக்கு நாள் நாம் தாழ்மை அடைகிறோமா? கிறிஸ்துவை போன்ற அந்த தாழ்மை நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சபைகளில் ஒற்றுமை இருக்குங்க, குடும்பங்களில் ஒற்றுமை இருக்கும். ஆனால் லூசிஃபருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த அக்கிரமத்தின் ரகசியம் நமக்குள்ளாக கிரியை செய்ய நாம் இடமளித்து விடுகிறோம். கடைசியில் என்ன ஆகும்? சாத்தான் கூட்டத்தில், அவனோடு அழிந்து போகக்கூடிய கூட்டத்தில் விழுந்து விட நேரிடும். அன்பானவர்களே, தாழ்மையினால்தான் ஒற்றுமை சாத்தியம். நம்ம எல்லாரையும் பரலோகத்தோடு ஒன்றாக்குவதற்காக, ஐக்கியப்படுத்துவதற்காக இயேசுவே, கிறிஸ்துவே இறங்கி வந்தார். கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இயேசுவாக இறங்கி வந்தார். அப்போ அந்த மனத்தாழ்மை நமக்கு தேவை. அவர் இப்படி இறங்கி வந்தார் பார்த்தீங்களா? மனுஷனை இறங்கி வந்தார்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவரே இறங்கி வந்தார், நம்மால் இறங்க முடிகிறதா? யோசித்து பார்ப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே ஒற்றுமை தேவை. முதலாவது தனிப்பட்ட முறையில் நான் உம்மோடு இணைஞ்சிருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தேவனோடு மெய்யான உறவில் இணைந்திருந்தால் குடும்பத்தில் அந்த ஐக்கியம் வெளிப்படும், சபையில் அந்த ஐக்கியம் வெளிப்படும், நம்முடைய ஜீவியின் சாட்சியாக இருக்கும். ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு தாரும். 4 வார்த்தைகள் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது என்ன? பிரிவினை. இது பிசாசினுடைய தந்திரம். இரண்டாவது, இதற்கான சொல்யூஷன், தீர்வு என்ன? கிறிஸ்துவின் சிந்தை. நம்முடைய மனம் மறுரூபமாகணும். ஆவியானவர் அந்த கிரியை நமக்குள்ளாக செய்து நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 3வது மறுரூபம். 4வது ரகசியம். 2 ரகசியம் இருக்கிறது. தேவபக்தியின் ரகசியம், இன்னொன்று அக்கிரமத்தின் ரகசியம். இந்த 2ல் எதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? தாழ்மையாகி கிறிஸ்துவை போல் மாறுகிறோமா, அல்லது நம்மை நாமே உயர்த்தி பிசாசு போல மாறிக்கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம், ஒப்படைப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளின் பாடத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டு மறுரூபமாகத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இந்த மாற்றத்தை கொண்டு வாரும். எங்களால் முடியாத ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று எபேசியர் 4:27 வாசிக்கிறோம். அவனுக்கு இடம் கொடுத்து அவன் சிந்தையை நாங்கள் பெறாமல் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரலோகம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. சபைகளிலே, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும். முதலாவது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவோடு பரலோகத்தோடு இணைந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.